ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா காலை உணவு என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலை உணவிலிருந்து தான் நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா ஆற்றலுமே நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி காலை உணவு தவிர்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எப்படியாப்பட்ட காலை உணவு சாப்பிடணுங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலை உணவாக வேக வைத்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எடையை குறைக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், ஊட்டச்சத்துக்கு எளிதாக பெறவும் ஒரு சிறந்த வழி. அது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா கேரட்டு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். காய்கறிகளை நீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்றத விட ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது தான் அதோட ஊட்டச்சத்து அப்படியே இருக்கும். அதிக நேரம் வேக வைப்பதை தவிர்த்துட்டு சத்துக்கள் மற்றும் நிறம் குறையாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் எடையை குறைக்க வேக வைத்த காய்கறிகளுடன் வேக வைத்த முட்டையும் சேர்த்து 1 கப் சாப்பிட்றது நல்லது. இதோட சிறிதளவு உப்பு, எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். காலை உணவோடு நம்ம மாதுளமும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண்ணை ஆற்றும், செரிமானத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக கேழ்வரகு கஞ்சி. காலை உணவிற்கு ஏற்ற கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த மிக சிறந்த ஆரோக்கியமான உணவு இது உடல் எடையை குறைக்கும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவும். இந்த கேழ்வரகு கஞ்சி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா 2 to 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவோடு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. மிதமான தீயில் 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்து கட்டியாகிற வரைக்கும் செஞ்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டு இதை நீங்கள் முதல் நாள் நைட் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம மோர் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா உடலை குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக முட்டையானது குறைந்த விலையில் கிடைக்கும் அதிக ஊட்டச்சத்து கொண்ட ஒரு உணவு. முட்டையில் விட்டமின்களும் கனிமங்களும் புரதச்சத்தும் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கருவில் விட்டமின் ஏ இருக்கிற வாசி எலும்புகளுக்கும் பற்களுக்கும் வலிமையை சேர்க்கும். மேலும் கண் தொடர்பான நோய்கள், உடல் எடை பராமரிப்பதற்கு பல பிரச்சனைகளுக்கும் முட்டை ஒரு தீர்வளிக்கும். இந்த கேழ்வரகு கஞ்சியோட சியா விதைகளையும் போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இவற்றை காலை உணவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரம் பசி இல்லாமல் திருப்தியாக உணர வைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.